Hi guys, welcome to PC Tamilan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ கீபோர்டுல கீஸை வச்சு 5 ஷார்ட்கட் கீஸ் பெஸ்ட் 5 ஷார்ட்கட் கீஸை தான் இனி நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் இந்த கீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இல்லனா உங்களுக்கு ட்ரிக் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு ஃபியூச்சர் வீடியோஸ்மே உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க guys வீடியோக்குள்ள போலாம். கைஸ் நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு சூஸ்டு பிளேஸை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனா உங்களால் எடுக்க முடியாது. பிசி டிஸ்க்டாப்பில் உள்ள மொத்தத்தையும் தான் எடுக்க முடியும். அந்த சூஸ்டு பிளேஸை எப்படி எடுக்கிறது, அதுக்கான கீஸ் என்னென்னா விண்டோஸ் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ், இதை 3 அழுத்துங்க. அழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சா வரும். நீங்கள் இந்த மார்க்கை கிளிக் பண்ணி இப்படியே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சூஸ்டு பிளேஸ் மட்டும் உங்களுக்கு இதாகும். நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளிக் ஆயிரும். அப்புறம் அந்த கிளிக் ஆனதை ஸ்னிப்பிங் டூல் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுறதுனா கூட எடிட் பண்ணிக்கலாம். அதில் பற்றி நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணுறது, அப்புறமா வந்து அண்டர்லைன் பண்ணுறது, அப்புறம் க்ரோப் பண்ணுறது கூட உங்களுக்கு இந்த ஃபியூச்சரில் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக க்ரோப் பண்ணி இன்னும் கூட நீங்கள் மைன்யூட்டாக நீங்கள் க்ரோப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் எடுக்கிறது பதிலாக நீங்கள் இந்த இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிட்டு இதை வந்து சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட லொக்கேஷன் காட்டும். அது எந்த லொக்கேஷன் போகணுமோ அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணி நேமை கொடுத்து சேவ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது போய் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிப்ஸ் நம்பர் 2 என்னென்னா, நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இந்த மாதிரி வந்து எமோஜிஸ் வந்து நம்ம அனுப்பிட்டுருப்போம். அந்த எமோஜிஸை நம்ம எப்படி வந்து பிசியில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ சும்மா நான் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், உங்களோட விண்டோஸ் கீ ப்ளஸ் வந்து டாட் பட்டன், அதாவது புள்ளி பட்டன் அதை கிளிக் பண்ணுங்கள். இதை ரெண்டையும் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா எமோஜிஸ் இருக்கும். என்ன செவ்வாழை எடுத்தோடனே ஹார்டின் தான் வருதுன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேணாம். நான் சும்மா யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக அதை போட்டேன். சரிங்களா, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா எமோஜிஸுமே உங்களுக்கு இதில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா எமோஜிஸ் வந்து எல்லாமே இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் க்ரோமில் கீழே டைப் பண்ணுறதுல உங்களுக்கு கிளிக் ஆகுது மாதிரி ஹார்டின். இங்கே வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து டைப் ஆகுது. இது மாதிரி நீங்கள் எங்கே வந்து டைப் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரோம்லேயே போட்டு நீங்கள் விளாட்றதுனாலும் போட்டு விளாண்டுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிப்ஸ் நம்பர் 3 என்னன்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எப்படி வந்து விண்டோஸில் பண்ணுறது. விண்டோஸ் ப்ளஸ் ஜி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே வந்துடும். இதில் சவுண்ட், ஆடியோ, அப்புறம் வந்து இது ஸ்க்ரீன் கேப்சா, அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்துடும். அதில் கேப்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கனால இந்த ரெக்கார்டுக்கு ஆகாது, அதனால் நான் வந்து காட்டல. நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான அப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற டிப்ஸ் தான். அது என்னன்னா, க்ரோமோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது. இப்போ நம்ம இப்படி இருக்க க்ரோமா நம்ம வந்து இதை கிளிக் பண்ணால் இப்படி வந்துடும். அப்புறம் அப்படி மேலே தூக்கி வைப்போம், அந்த பக்கம் தூக்கி வைப்போம். அப்படிலாம் இல்லாமல் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சும்மா கெத்து காட்டணும், அப்படியே ஃபிங்கர்லேயே வந்து மாற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதில் ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம்லாம் இல்லை. விண்டோஸ் கீயும் அப்புறமா 4 ஏரோஸ் இருக்குல்ல, அந்த 4 ஏரோஸுமே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ சைடு ஏரோ பண்ணிங்கன்னா சைடில் வந்துடும், டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா டவுனில் போயிடும், அப் ஏரோ கொடுத்தீங்கன்னா அப்பில் போயிடும், இன்னொரு வாட்டி அப் ஏரோ யூஸ் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக அப்பில் போயிடும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, அப்பு, டவுனு எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓவரால் கஸ்டம் சைஸுக்கே வந்துடும். இது மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என் சேனலில் போட்டிருக்கேன். என் ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுக்கு 3 வீடியோ வரும். அந்த 3 வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை விட மாசான வீடியோலாம் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்மை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் எனக்கு போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.